இந்தியா கன்சியூமர் கண்ட்ரியாக மாறிட்டு இருந்த நேரம் கிட்டத்தட்ட 1990ன்னு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் நிறைய இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கார்ப்பரேட்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சது. அப்போவே லோன் இஎம்ஐயை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு டைரக்டர் படம் எடுத்தாருன்னா உங்களால் நம்ப முடியுதா? 73 வயதான இயக்குனர் திரு வி சேகர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில் நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாரு சமீபத்தில். இவர் எடுத்த பல படங்கள் 90s கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படங்கள். அதெல்லாம் இப்போ டிவியில் ஓடிட்டு இருந்தாலும் பாதியில் பார்க்க ஆரம்பித்தோம்னா கூட முழுசாக பார்க்காம எந்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான எளிமையான அடித்தட்டு மக்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் தான் இவரது படங்கள். அதுதான் அவரோட ஸ்டைல்னு கூட சொல்லலாம். இவரோட மூவி டைட்டில்ஸ் பார்த்தாலே ரொம்ப ரிலேட்டபுளாக யதார்த்தமாக கேட்சியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறதுனா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வரவை எட்டனா செலவு பத்தனா, எல்லாமே என் பொண்டாட்டி தான், பிறந்த வீடா புகுந்த வீடான்னு கிட்டத்தட்ட 17 படங்கள் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரியே டைட்டில்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இன்னும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லணும்னா வாடி பொட்ட புள்ள வெளியே அப்படின்ட்டு வடிவேல் சார் ஒரு பாட்டு பாடியிருப்பார் தெரியுமா? அந்த பாட்டு நம்ம டைரக்டரோட படத்தில் வந்த பாட்டு தான். திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான் சேகர் சார். சினிமாவில் இருக்க ஆர்வத்தில் எடிட்டர் லெலின் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாக்குள்ளே வராரு. திரைத்துறைக்குள்ளே 1990ல் முதல் படம் பண்ணுறாரு. படம் பேர் நீங்களும் ஹீரோ தான். ஆனால் படம் ஃப்ளாப்பு. அடுத்த வருஷமே அடுத்த படமும் பண்ணுறாரு. அது பிளாக் பஸ்டர் பம்பர் மெகா ஹிட்டு. அந்த படத்தை தெலுங்கு கன்னடா ஹிந்தி ஒடியாலெல்லாம் ரீமேக் பண்ணாங்க. அந்த படம் தான் நான் பிடிச்ச மாப்பிள்ளை. வி சேகர் ரொம்ப கான்சியஸாக சிம்பிளான மிடில் கிளாஸ் ஃபேமிலி செட்டப்பை தன்னோட மூவி பேக்ரவுண்டாக வச்சார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு. அது மட்டும் இல்லாமல் இவரும் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தவர். இன்னொன்று, இந்தியாவில் மிடில் கிளாஸு லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் தான் ரொம்ப அதிகம். அவரோட பாட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஃபாரின்லாம் போய் டூயட்லாம் ஆட மாட்டாங்க. இந்த மாதிரி ரியாலிட்டியான ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கேரக்டரை அந்த காலத்திலே ஸ்க்ரீனில் காட்டினதுனால ஆடியன்ஸ் கூட இவரால் ரொம்ப கனெக்ட் ஆக முடிஞ்சது. இப்போது இந்த காலத்தில் நீங்கள் அவரோட ஏதாவது ஒரு படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பக்காவாக பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும். இவரோட படம் பெருசாக பேசின விஷயங்கள்னு குறிப்பாக இதையும் சொல்ல முடியாது. ஏன்னா பேச வேண்டிய முக்கிய பிரச்சனைகள், கொள்கைகள், அரசியல்னு இவர் பேசாத டாப்பிக்கே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனை, வேலை கிடைக்காத யங்ஸ்டருக்கு இருக்க பிரச்சனை, ஃபெமினிசம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மணி மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் சந்திக்கிற பெரும்பான்மையான பிரச்சனைகளை பேசியிருப்பார். இதெல்லாம் பொலிட்டிக்கல் சட்டையராக தான் சொல்லியிருப்பார். எதுவுமே ப்ரீச்சியாக கருத்தை திணிக்கிற மாதிரிலாம் இருக்காது. வடிவேலு, கோவை சரளா, விவேக், கவுண்டமணின்னு அட்லீஸ்ட் இவங்களில் ஒருத்தராவது இவருடைய ஒவ்வொரு படங்களையும் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு சில படங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரலாம். வடிவேலு சார் கவுண்டமணி சாரை பார்த்து கேட்பார்ல, ஏங்க டெய்லியும் பேசிக்கலாமா இல்லை மாதத்துக்கு பேசிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு காமெடி இருக்கும். அதுக்கப்புறம் சகல என் அடியை நீ இன்னும் பார்த்ததுலையே இன்னைக்கு பார்ப்பேன் அப்படிங்கிற காமெடி. இந்த மாதிரி படங்களை எடுத்தது நம்ம வி சேகர் சார் தான். பொண்ணுங்க வேலைக்கு போகணும், வரதட்சணை வாங்கக்கூடாது, யாராக இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் வேலையே செய்யலைனாலும் மரியாதை சுயமரியாதை கொடுக்கணும், பக்கத்தை வீட்டு பணக்காரனை பார்த்து நாமளும் கண்டதெல்லாம் கடன் வாங்கி வாங்கக்கூடாது, நம்ம அஃபோர்டபிலிட்டி என்னவோ அதுக்கேற்ற லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களை இவரோட படங்கள் பேசிச்சு. எப்படி நம்ம அஜித் சார் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பனோ அந்த மாதிரி இவரும் எதையும் சொல்கிறதோட இல்லாமல் அதை ரியல் லைஃப்பில் ஃபாலோவும் பண்ணார். எக்ஸாம்பிளுக்கு வரவேட்டனா செலவு பத்தின படத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசக்கூடிய சேகர் சார் அந்த படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே சரிசமமாக ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. இவர் எடுத்த வரவேட்டனா செலவு பார்த்தோன்னா 1994 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சங்கர் சாரோட இந்தியனோட அதிகமாக சம்பாதிச்சது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு படம். இதில் தான் வடிவேலு சாரும் விவேக் சாரும் முதல்ல சேர்ந்து நடித்தாங்க. இவரோட மூவிஸில் அப்போ பீக்கில் இருந்த எந்த நடிகர்களுமே நடிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிளான ஸ்டோரி, சிம்பிளான கான்ஃப்ளிக்ட், சிம்பிளான லொக்கேஷன், சிம்பிளான கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஆனால் படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா கதை அந்த மாதிரி. சொந்தமாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட வச்சுருந்தாரு. இவருடைய படங்கள் எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்த நேரம் ஒரு சிலை கடத்தல் வழக்கில் சாரை கைது பண்ணுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் இதை அப்போஸ் பண்ணி சப்போர்ட்லாம் பண்ணாங்க. சில பேர் பொய்யான தகவல்களையும் பரப்புனாங்க. ஜெயிலில் இருந்து வெளியே வந்ததும் மீண்டும் சினிமாவில் இருந்தும் பொது வாழ்க்கையில் இருந்தும் விலக ஆரம்பிச்சிட்டாரு. வி சேகர் சாரோட படங்கள் தான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்க குடும்பஸ்தன், குட் நைட் மாதிரியான மிடில் கிளாஸ் ரியாலிட்டி ட்ராமாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இத்தகைய உணர்வுபூர்வமான படங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சினிமா குறித்து எங்கும் கிடைக்காத எக்ஸ்க்ளூசிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.